விஜய் சேதுபதி அண்ணன் அவருக்கு வந்து அப்போ எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லாமே என்னென்னா எல்லாமே எனக்கு நெருங்கிய ஆட்களாக இருக்குது. கரெக்டாக இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம சிவகார்த்தி தம்பியாக இருக்கட்டும், சூர்யா இருக்கட்டும், விஜய் சேதுபதி அண்ணா இருக்கட்டும், வேறு யார் நிறைய எல்லாருமே பார்த்தா எனக்கு நெருங்கிய ஆட்களாக நம்மளை சுற்றி இருக்கனால எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்குது. எல்லாமே நெருங்கின ஈஸியாக நம்ம ரீச் பண்ண முடியக்கூடிய ஆட்களாக தான் இருக்காங்க. அதனால் ரொம்ப சந்தோஷம். இப்போ விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இப்போ பிக் பாஸ் 8 அதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணாப்புல. ரொம்ப அது ரொம்ப ரொம்ப ஏன்னா ஆளும் புதுசு ஆட்டம் புதுசுன்ற மாதிரி பிக் பாஸில் வந்து ரொம்ப எல்லா கண்டஸ்டன்ட்டையும் அந்த பேசுகிற அறிவுரையாக இருக்கட்டும், வைக்கிற விமர்சனமாக இருக்கட்டும், அவங்கள வந்து ரொம்ப அதாவது ரொம்ப ஆழமாக சொல்லாமையும் ஒரு எளிமையாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி அந்த அவங்களோட குணாதிசயத்தை அவங்களுக்கே சுட்டி காட்டுற விதம் இருக்குது பார்த்தீங்களா, அது எளிமையாக பட்டி தொட்டி எல்லாத்துக்கும் போய் ரீச் ஆகிற மாதிரி ரொம்ப எளிமையாக அவர்கிட்ட பேசினாங்க. ஃபஸ்ட்டு சீசன்லேயே இப்படி ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாருங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அவர்கிட்ட எதுவும் கேள்வி இல்லையா? நீங்கள் நண்பன் சொல்லிடக்கூடாது. அதுதாங்க அவர்கிட்ட என்னங்க கேட்குறது, இன்னும் சூப்பராக பண்ணுங்க. நான் இல்லை நண்பர் ஏன்னா சூரி சிவகார்த்தியும் சேதுபதிட்டெல்லாம் என்னத்தை நான் கேட்க முடியும்? பாராட்ட தான் முடியும், பாராட்டிக்கிட்டே இருக்க முடியும். அவங்களும் என்கிட்ட எதுவும் கேட்க முடியாது, பாராட்டிட்டு தான் இருக்கும்.